ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாராஷ்டிரா ஸ்பெஷல் மிசல் பாவ் தாங்க செஞ்சுருக்கேன். காரா சேவ் ஆஃப் கப்பு, ஓம்பொடி ஆஃப் கப்பு, மோட்டாஸ் ஆஃப் கப் இதுக்கு தேவையானதுங்க. இது மசாலா ஐட்டமு. இதில் க்ரீன் மூங் தால் ஆட் பண்ணுவாங்க. நான் ஆட் பண்ணலைங்க. 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி அதோட மசாலா ஐட்டம் இதையும் ஆட் பண்ணுங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை ஆட் பண்ணுறேங்க. இது ஃபுல்லாக குக் ஆகக்கூடாதுங்க. ஆஃப் குக் ஆனால் போதும். இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கோரியண்டர் லீவ்ஸையும் ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணுறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். அதே ஒரு தடவை கலந்து விட்டு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. இது நல்லா பாயில் ஆகணும் கொஞ்சம். இதில் ஒரு சிலர் பச்சைப்பயிறு ஆட் பண்ணுவாங்க. நான் அதை ஆட் பண்ணலைங்க. இந்த மிக்சர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதுங்க. இது கொஞ்சம் திக்னஸ் வரணுங்க. அதுக்காக தான் அந்த 2 மினிட்ஸ் குக் பண்ணுறேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி சுட சுட பரிமாற வேண்டியது தாங்க. ஒரு பிளேட் வச்சு அதில் ஒரு 3 கப் மிசல்ல ஆட் பண்ணுறேங்க. இதோட கட் பண்ணி வச்சுக்கிற கொஞ்சம் ஆனியனையும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கட் பண்ண டொமேட்டோவையும் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோரியண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணி இதோட பாவு வச்சு சாப்பிட்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த மிசல் பாவ். வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.